அது என்ன சொல்கிறது, அன்னதானம். அன்னதானம் வேறு, மாகேஸ்வர பூஜை வேறு, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. அன்னதானம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் கொடுக்கறது, அது வேறு. தானம் அது வேறு, அது உலகியல் தர்மம், அது உலகியல் தர்மம். மாகேஸ்வர பூஜைங்கிறது தான் பதிபுண்ணியம். பதிபுண்ணியம் செஞ்சால் தான் இறைவன் திருவடிக்கு போக முடியும். நீங்கள் உலகத்தாருக்கு எத்தனை பேர்த்துக்கு, லட்சம் பேர்த்துக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாலும் கூட சொர்க்கம் வரைக்கும் போவீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இறைவன் திருவடிக்கு போக முடியாது. ஆறிடும் வேள்வி அருமறை நூலவர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைமின் பயனில்லை, திருமந்திரம் சொல்லுது. வேள்வி செய்யக்கூடிய பிராமணர்கள் 1 கோடி பேர் சாப்பிட்டுருக்குறாங்க ஒரு பக்கம். அது உண்மையாலுமே சாப்பாடு நடந்துகிட்ருக்குது. ஒரு சிவனடியார் நினச்சாரா, ஒரு மனசில் நினச்சாரா, ஒரு அடியாரை கூப்பிட்டு நம்மளால் சாப்பாடு போட்டால் நல்லா இருக்குமே, நம்மளால் முடியலையே, ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டால் பரவாயில்ல, ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டால் பரவாயில்லன்னு நினச்சாரா? இந்த 1 கோடி பேருக்கு சாப்பாட்டை போட்டதை விட அந்த ஒருத்தருக்கு போடணும்னு நினச்சதான் பெருசுன்னு திருமந்திரம் சொல்லுது. திருமூலர் சொல்கிறார், ஆறிடும் வேள்வி அருமறை நூலவர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைமின் பயனில்லை அப்படின்ட்டார். நினைச்சாவே போதும் அப்படின்ட்டார். ஒரு அடியாருக்கு சோறு போடணும்னு நினச்சாவே புண்ணியம் அப்படின்ட்டார். அவ்வளவு பெருமை இருக்குது. அது திருவேலுமலையில் சேக்கடா பெருமான் சொல்கிறார், அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வலம் பெருக பரமனடியார் ஆனார்கள். ரொம்ப முக்கியம், பரமனடியார் ஆனார்கள். எல்லாம் எய்தி உண்க என்று 2 பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோறிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார் அப்படின்னா. 2 வேளை தான் சாப்பாடுங்க. 3 வேளைங்கிறத நம்ம பார்த்து நம்ம சௌரியத்துக்கு ஏற்படுத்தி கொண்டது தான். சாப்பாடு அப்படிங்கிறது 2 வேளை தான். ஆமாம், ஒரு 12 மணிக்குள்ளே சாப்பிட்றோம். நான் 2 வேளை சாப்பிட்றது 12 மணிக்குள்ளே. ஒரு நாட்கூறு, அதுக்கு முன்னாடி நாட்கூறுனா ஒரு 4 2 பிரிக்கிறது, 12 மணி. அந்த 12 மணிக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்துறோம்.